ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்திவே சதா. இன்று நாள் திங்கட்கிழமை, சோபகிருது வருடம் தை மாதம் 15வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று, அதாவது ஜனவரி மாதம் 29வது நாள் 2024. இன்று காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று அதாவது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம். பின்பு காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை யமகண்டம். இன்றைய தினத்தில் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இன்று உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம், உங்களுக்கு சந்திராசிரமம். இன்றைய தினத்தில் அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு கிரகங்களை பற்றியும், அதாவது இன்று எப்படி இருக்கின்ற விஷயத்த பார்க்கலாங்க. கிரக நிலைகளை மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்துல சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்று தினத்தில் கன்னி ராசியில் கேது பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். விருச்சிக ராசியிலிருந்து, அதாவது இந்த சுக்கிர பகவான் எல்லாமே அப்படி மாறி இப்போ எங்க யார் யாருக்குன்னு பார்க்கும்போது செவ்வாயும் சுக்கிரனும் அதாவது தனுசு ராசியிலையும் மகர ராசியில சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. இன்றைய தினத்தில் கும்ப ராசியில சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைய தினத்தில் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மிக அருமையாகவே வச்சிருக்கின்றார். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இருந்த இடத்து அதிபதி செவ்வாய் எங்க இருக்காருன்னா, இன்று பாக்கியஸ்தானத்துல சுக்கிரனுடன் சேர்ந்து இருக்காருங்க. அது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் சொல்லலாம். இவ்வாறு இருக்கிறதுனால என்ன மாதிரியான பலன்கள் கிட்டும் அப்படின்னு பார்க்கறச்ச, பலவிதமான நன்மைகளை நிச்சயமாக அது தருகிறார். எப்படின்னா, அதுவும் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சகோதர சகோதரியுடைய உறவு முறைகள், மற்றும் பார்த்தீங்கன்னா, இப்போ வீடு வாங்கணும், அல்லது வீடு லீஸ்க்கு எடுக்கணும், அல்லது வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அதுக்குண்டான முயற்சிகளை செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்குங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருக்கனால எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி யார் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சுக்கிரன், அவர் செவ்வாயுடன் இணைந்திருப்பதனால பிருகு மங்கள யோகம் சொல்லுவாங்க. இதன் காரணமாக வீடு வாகனம், அந்த பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்குறது, சொகுசு வாகனம் வாங்குறது, இது மாதிரி பல்வேறு விதத்திலையும் தங்களுக்கு நல்லது நடக்குங்க. இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா, உடைய களத்திர ஸ்தானாதிபதி யார் தெரியுங்களா? அந்த அதிபதி சுக்கிர பகவான் தாங்க. அவர் பாக்கியத்தில் இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் சொல்லலாம். அதாவது என்ன மாதிரியான விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தந்தையாருடைய சொத்து பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்லதொரு திருப்பங்கள் நடக்குங்க. அதாவது எப்படின்னா, வழக்கு வியாஜியங்கள் இருக்கிறது, சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது, அதெல்லாம் இனி கொஞ்சம் பேசுனீங்கன்னா சமாதானம் அடைவதற்கும் மற்றும் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் உண்டுங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னு, அந்த அதிபதி சனி பகவான் தாங்க. அவரும் ஆட்சியுடன் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு பல விதங்களிலும் லாபங்களை தரக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க. இன்றைய தினத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த கடவுளை வணங்கலாம் மிக சிறப்பு அப்படின்னு பார்க்கறச்ச, நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னா முருகப்பெருமானை மனதார தியானம் செய்யுங்க. எல்லா விசேஷத்துலையும் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சிவப்பும் ஆரஞ்சும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதுவும் இன்னைக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க. அவரு இப்ப அஷ்டமஸ்தானத்துல மாட்டிருக்காருங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால தயவு செய்து யார்கிட்டையும் வாய் கொடுக்காதீங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றாக இருந்து அவங்களுடைய வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு. பொதுவாகவே செவ்வாய்னா உங்களுக்கு தெரியும் பாபகிரகம்னு. அவர் அந்த வாக்குஸ்தானத்தெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம சாதாரணமாக பேசினா கூட அது சென்சிட்டிவான விஷயமா மாறிடும். பிரச்சனைக்கு உண்டான விஷயங்கள்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். அதுவும் சுக்கிரன் உங்களுக்கு 8ல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்லலாம். ஒரு விதத்தில் 8ல் இருக்கிறது
பண வரவுக்கு நிச்சயமான ஒரு உகந்த ஒரு காலம்னு சொல்லலாம். ஆனால் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைஞ்சு அதாவது தனஸ்தானத்த பார்க்கறனாலயும், அதுவும் மறைஞ்ச வர சுக்கிர பகவான் இருக்கனாலயும், என்ன மாரியான விஷயங்கள்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த பெண்கள் ஆண்களிடத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பாளரிடம் பேசும்போது மிகவும் கவனமாக பேசினீங்கன்னா, பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிச்சயமாக நிகழுங்க. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த செவ்வாய் பகவான். அவரு 8ல இருக்கிறனால என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த வண்டி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா, சின்ன சின்ன காயங்கள், விபத்துகள் ஏற்படுவதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. இது வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கோ இல்லையோன்றது நெக்ஸ்ட்டு தான். இருந்தாலும் இப்போ இந்த செவ்வாயோட நிலைமை இதெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக கொஞ்சம் கவனமாக இருக்கணுன்றது காமிக்குது. அதேமாரி நெருப்பு விஷயங்கள் இருக்குல்ல. நெருப்புன்னா இப்போ வந்து பட்டாசு தொழில்ல வேலை செய்றவங்கன்னு சொல்லலாம். அல்லது வந்து வீட்ல சமையல் செய்யும்பொழுது கொஞ்சம் நெருப்பு பக்கத்துல போகும்போதும் ரொம்ப கவனமா இருக்கணும். அதேமாரி சுவாமி கும்பிட்றீங்க, ஒரு விளக்கு ஏத்துறீங்கன்னா கூட சாரிலாம் ஒழுங்கா மடிச்சு கட்டிட்டு பண்ணுங்க. என்னக்கான நெருப்பால் பிரச்சனைகள்ன்ற மாரி காமிக்குது. இது வந்து ஏன்னா சுக்கிரனும் அங்க சேர்ந்திருக்காரு. ஸோ வந்து பெண்களுக்குனால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்க. சரிங்க. நீங்க வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச, நீங்க வந்து லக்ஷ்மி நரசிம்மர் சொல்லுவாங்க இல்லையா? அவங்கள தியானம் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், புதன் பகவான். புதன் பகவான் இப்ப உங்களுக்கு பொதுவாக அஷ்டம ஸ்தானத்துல பிரவேசிக்கின்றார். சூரியனுடன் இணைஞ்சிருக்கார். இது வந்து சூரிய புதாத்திய யோகம் என்றும் சொல்லலாம். இந்த சூரியனும் புதனும் இணையறதுனால என்ன மாரியான விஷயங்கள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி அன்பர்கள் ரொம்ப நண்பர்களிடத்துல ரொம்ப கவனமா இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை, சச்சரவு இதெல்லாம் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையா பேசுங்க, பழகுங்க. ரொம்ப அளவா வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுவாக இருந்தாலுமே கொஞ்சம் லிமிட்டா இருந்தா மட்டும் தான் அன்பு அதிகரிக்கும். தேவையில்லாம நீங்க பேசுறதுனால அவங்களுக்கு வந்து அதை தப்பா நினைச்சுக்கிட்டு மத்தவங்ககிட்ட போய் சொல்றது, போறது இது மாரி பல விதங்களிலும் உங்களுக்கு தாங்க பிரச்சனை வரும். கூடுமான வரைக்கும் மௌனம் கலகநாசம் என்று சொல்வாங்க. அதன்படி இருங்க. அதே மாரி இப்ப உங்களோட களத்திர ஸ்தானத்துல செவ்வாயும், சுக்கிரனும் இணைஞ்சு இருக்காருங்க. ஸோ நீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, முன்கோபங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாவே வரும். இருந்தாலுமே கட்டுப்படுத்திக்கிங்க. பொறுமைய கையாளுங்க. நல்லதே நடக்குங்க. சுக்கிரனும் இணைஞ்சு அங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதாவது 5வது அதிபதி என்று சொல்லக்கூடிய இருக்கறனால, உங்களுடைய பிள்ளைகளாலேயும் சிறு சிறு மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவர்களிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பொறுமையை கையாளுங்கள். நல்லதே நடக்கும். சரிங்களா? சரி. 10வது இடத்துக்கு அதிபதி யாரு? அது பார்த்தீங்கன்னா, குரு பகவான். அவரு லாபஸ்தானத்துல இருக்கார். ஸோ வந்து உங்களுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்துல நல்லதொரு லாபங்களை நீங்கள் ஈட்ட முடியும். அது மட்டும் இல்லாம உபஜயஸ்தானத்துல சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இதனால வந்து இந்த குறுகிய தூர பயணங்கள்லாம் அதிகமாவே நீங்க செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளை மனதார தியானம் பண்ணுங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்திர பகவான். அவரு இப்ப எங்க இருக்காருன்னா, தன, குடும்ப, வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கின்றார். பின்பு அவர் வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு போறனால இன்னைக்கு தனஸ்தானத்திற்கு ரொம்ப விசேஷம்னே சொல்லலாம். இன்று ரொம்ப என்ன முக்கியமான ஒரு விஷயம் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வந்து ஜெயிக்கக்கூடிய வண்ணம் உள்ளதுங்க. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார். அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானம்னால 8வது இடத்த குறிக்கக்கூடிய இடம். இருந்தாலுமே வந்து அது ஆட்சியுடன் இருக்கனால நித்திய கண்டம் பூர்ண ஆயுள் சொல்லுவாங்கல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷன், பரபரப்பா இருக்கும். இது மாரி நடந்துருமோ, அது நடந்துருமோ அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும். இருந்தாலும் கடைசியில உங்களுக்கு நான் சாதகமாகவே முடியுங்க. கவலையே படாதீங்க. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி சனி ஆட்சியுடன் இருக்கிறது தான் ரொம்ப விசேஷம். ஸோ சொல்லுவாங்க இல்லையா, நான் சொன்ன விஷயங்கள் தான். என்ன இன்னல்கள் வந்தாலும், என்ன ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை
உங்களுக்கு வந்துருங்க. பொதுவாகவே இந்த எல்லாமே கிடைக்கிறது வேஸ்ட்டுங்க. அதுவும் பிரச்சனைகள் இருக்கும்போது அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி உங்களுக்கு இருக்கு, ஆற்றல் இருக்குன்னா, அதுதான் ஒரு பெரிய விஷயமாக நம்ம சொல்றோங்க. சரிங்க. உங்களுடைய ராசிக்கு 8வது இடத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாலும், இந்த சனி பகவான் தான். அதுவும் உங்களுக்கு இப்ப அஷ்டமத்து சனி இருக்கனால கொஞ்சம் நிதானமாக, பொறுமையாக இது வந்தாலும் செய்யுங்க. யோசித்து செயல்படுவது நல்லது. அதேமாரி பலமுறை யோசிக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஆனா குறித்த நேரத்தில அந்த முடிவெடுக்க வேண்டிய ஒரு காரியத்தை முடிவெடுத்துருங்க. ஏன்னா எப்பவுமே தள்ளி போட்டுட்டே இருந்தீங்கன்னா, அது இன்னும் அடுத்த பெரிய பூதாகரமாக மாறிடும். ஸோ கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். இன்று திருமணமாகாதவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு செய்திகள் இன்று கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நபரை சந்திக்கக்கூடிய சூழலும், அவர்களுடன் கொஞ்சம் மனமகிழ்வுடன் கலந்துரையாடல் இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்குங்க. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மனை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 7. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான். அவர் உபஜய ஸ்தானத்துல புதனுடன் சஞ்சரிக்கிறாருங்க. அது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதுக்கு பெயர் தான் வந்து புதாதி யோகம் சொல்லுவாங்க இல்லையா? நல்ல விஷயம். பஞ்சமஸ்தானத்துல யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான். இருவரும் வந்து பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதனை எளிதாக முடித்து கொள்ளலாங்க. உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானத்துல சனி ஆட்சி பெறுகின்றார். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துல யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாங்க நம்ம ராகு பகவானும் இருக்கின்றார். இவ்வாறாக இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதையல் யோகம் என்று சொல்லுவாங்க. திடீர் ஒரு பணவரவு, அதுவும் இப்போ சும்மா இந்த 1000 500 அப்படி இல்லாமல் ஒரு ஒரு பெரிய லம்பாவான ஒரு அமௌண்ட் இன்று உங்களுக்கு கிடைக்க போகுது. அது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் தருகிறது. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் தான். அவர் ஆட்சியுடன் இருக்கனால கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு ஒற்றுமையும் நல்ல ஒரு அந்யோன்யமும் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்று வெளியிடங்களுக்கு சென்று வருதல் மனைவியுடன், அவங்களோட விருந்து, விழா மற்றும் கேளிக்கைகள் என்று சொல்லக்கூடிய இந்த சினிமா விஷயங்கள், பார்க்குக்கு அல்லது ஒரு கோவிலுக்கு சென்று வருது, இது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்று நடக்க போகுதுங்க. இன்றைய தினத்தில் அதுவும் சுகாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு செவ்வாய் பகவான். அவர் 5ல் இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, நிச்சயமாக பிள்ளைகளால் உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் கிட்டும். நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்களை அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பல வித நன்மைகள்லாம் இப்போ வயதான சிம்மராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகள் வழியாக பண வரவுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் சூரிய பகவானை மனதார தியானம் செய்யுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் தாங்க. அவரு பஞ்சமஸ்தானத்துல, அதாவது 5வது இடத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். 4வது இடத்துல யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அது பிருகு மங்கள யோகம் சொல்லுவாங்க. செவ்வாய் சுக்கிரன் சேர்றது. என்ன மாதிரி வீடு, மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்கள் வீடு, வாகனத்தை வந்து ஆல்டர் பண்றது, புதுசா இன்னோவேட் பண்றது, புதுசான விஷயங்கள்லாம் நீங்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சனி பகவானும் மிக அருமையாகவே இருக்கின்றார். 6வது இடத்தில் ஆட்சி பெறுகின்றார். இவ்வாறாக இருக்கிறதுனால இந்த வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் ஈட்ட முடியும். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, ட்ராவல்ஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு பணம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸ்கிராப்ஸ்லாம் பழைய ஸ்கிராப்ஸ்லாம் வந்து விற்கிறது, ஏலத்தில் விடுறது, இது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான். அவரும் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாருங்க. ஸோ நீங்கள் பல விதங்களிலும் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய நிலை இருக்குங்க. உங்களுடைய தனாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு அந்த சுக்கிர பகவான் தாங்க. சுக்கிரன் வந்து எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு, அவர் இருக்கக்கூடிய இடங்கள் வந்து சுக்கிரன் கரெக்டாக 4ல் இருக்கிறதுனால நிச்சயமாக குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டுங்க.
இன்றைய தினத்தில் 6வது இடத்துல சனி இருக்கிறது தான் பெரிய பெரிய விசேஷம் சொல்லலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் சமாளித்து செல்லக்கூடிய ஒரு நிலை உண்டு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலம் மற்றும் கருப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுள் அப்படின்னு பார்க்கறச்ச பெருமாளை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி சுக்கிர பகவான் அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபஜயஸ்தானத்தில் உடன் வந்து செவ்வாயுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். மற்றும் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த செவ்வாயும் 3வது இடத்துல சகோதரஸ்தானத்தில் வீற்றிருக்கிறாங்க. இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில் ஒரு பல விதமான நன்மைகள் உண்டு. அவர்கள் உங்களுடைய தொழில் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏற்ற ஒரு உதவிகரமாகவும் இருப்பாங்க. ஸோ அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடம் மனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா, வில்லங்கம் இருக்கா இல்லையா, ஈசி போட்டு பார்க்கறது, அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் கூட வந்து நிற்கிறது, எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரியுடைய ஆதரவுகள் இன்று முழுமையாக அமைகிறது. அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பார்கள். இன்றைய தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுகஸ்தானத்தில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர் இருக்காரு. சூரியனும் மற்றும் புதனும் இருக்காங்க. இதன் காரணமாக உங்களுக்கு அதாவது மேல் படிப்பு படிக்கணும், ஆராய்ச்சி கல்வி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மனைவிகளுக்கெல்லாம் மாணவ மணிகளுக்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களுடைய நிலைமைகள்லாம் ரொம்ப நல்ல விஷயங்களாக தரப்போகுது. குறிப்பாக எதிர்பார்த்த ஒரு கோர்ஸை போய் படிப்பீங்க. இன்னும் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் போட கூட போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதற்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. இன்றைய தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய முக்கியமான அதிபதி களத்திர ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து உங்கள் ராசியை வேற பார்க்கறது ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானை மனதார தியானம் பண்ணுங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மற்றும் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். அவரோட நிலை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் இணைந்து இருக்காங்க. இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். இதனால கணவன் மனைவி உறவுல நல்ல ஒரு அந்யோன்யம் உண்டு, புரிதல் உண்டாகும். புதிய புதிய சிந்தனைகள் இருவருக்கும் தோன்றும். நல்ல ஒரு முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. அதுவும் வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கணும்னா கூட 2 பேர் கலந்து ஆலோசித்து இந்த பிராண்டு பெஸ்ட்டுங்க, இது ஓகேங்க அப்படின்ற அளவுக்கெல்லாம் நீங்கள் பழகுவீங்க. அதே மாதிரி கணவனுக்கு ரொம்ப பிஸியாக இருந்தீங்கனாலும் மனைவி வந்து அந்த வேலையில் ஏதாவது நமக்கு பங்கெடுத்துக்க முடியுமான்னு சொல்லி பார்த்துட்டு கூட இருந்து ஒத்தாசை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி யார் என்று பார்த்தீங்கன்னா, முக்கியமான நபர் யாருன்னா இந்த புதன் பகவான் தான். அவர் உங்கள் ராசிக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச 3வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தாங்க இருக்காரு. இதனால பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு நிகழும். என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்கறச்ச உங்களுக்கு இந்த ஷார்ட் ட்ராவல் சொல்லுவாங்கல்ல, இந்த பக்கத்தில் போயிட்டு வர்றது, அது மூலியமாகவும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். இப்போ வந்து உதாரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ மயிண்டாப்பூரில் இருக்காங்க. அங்கேருந்து நியர்பை வந்து ஒரு தேனாம்பேட்டைக்கு வரணும்னா கொஞ்சம் தூரம். இந்த மாதிரி ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கும் இதான் குறுகிய தூர பயணங்கள் சொல்லுவாங்க. அது மாதிரி பயணங்கள்லாம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நிலை விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குது. பயன்படுத்திக்கிங்க. அது மட்டுமா அப்படின்னு பார்க்கறச்ச திருமணமாகாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து பொண்ணு பார்க்குறதோ, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்துகிறதோ, அல்லது ஒப்புத்தாம்பலம் நடத்துறதோ, அல்லது என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கும் இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதாரம் தியானம் செய்யுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவரோட நிலை எங்கே இருக்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமான ஒரு நிலைன்னு சொல்லலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரு பகவான் 5வது இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. தனுசு ராசிக்கு பொதுவாகவே நல்ல காலம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது.
மூன்றாவது இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவரு ஆட்சி பெறுகின்றார். மற்றும் தனஸ்தானத்துல சூரியனும் புதனும் இருக்காருங்க. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் சொல்லுவாங்க. இப்படி இருக்கனால இப்போ ஒரு நிலையிலேருந்து பெரிய அளவுல ஹைப் குடுக்கறது, இது மாரி விஷயங்கள்லாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். இது மாரி சொல்லிட்டே போலாம். ஏன்னா சந்திரனுடைய நிலை வந்து எங்க இருக்கார் பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு அந்த பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தை பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். அதனால பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு நிலை உண்டு. இ இ இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசியில இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரங்க இருக்காங்கல்ல, இப்போ மூலம், பூராடம் இவங்க 2 பேருக்கும் சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. இப்போ உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடருது. ஸோ உங்களுக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி இந்த 2 நட்சத்திரங்கள் சொன்ன நட்சத்திரங்கள் தான். அதாவது மூலமும், பூராடமும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சுமூகமாக, அருமையாக இன்னைக்கு இத வர ஆரம்பிக்கலாம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஆனா உத்திராட நட்சத்திரத்துல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன தாங்கல்கள், பிரச்சனைகள், யோசனைகள்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க வந்து கூடுமான வரை உத்திராட நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு அந்த பயணங்கள் மேற்கொள்வதோ, வாக்குவாதம் செய்வதோ, இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். இன்றைய தினத்தில் நீங்கள் அதாவது கடவுளை மட்டும் பிரார்த்தியுங்கள். அதுவும் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு சந்தாஷ்மம் இருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சுவாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வழிபாடு மிக உகந்தது. நல்லதே நடக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்க ராசி இருக்குல்ல, அந்த சனி பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையாகவே வீற்றிருக்காருங்க. அதுவும் தன குடும்ப பாகஸ்தானத்துல சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். பல விதங்களில் நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய களத்திர ஸ்தானத்துல யார் இருக்கார் அப்படின்னு பார்க்கறச்ச அந்த அதிபதி, அதாவது சந்திரன். சந்திரனோட நிலை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்துல இருக்குங்க. ஸோ வந்து இதுல யார் யாரெல்லாம் ரொம்ப பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு பார்க்கறச்ச, பொதுவாக மகர ராசியில யார் எந்தெந்த நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரங்கள் பயணம் செய்கிறார்கள். ஸோ வந்து உத்திராட நட்சத்திரக்காரங்களும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் திருவோண நட்சத்திரக்காரர்களும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் உங்க 2 நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ரொம்ப அலர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது என்ன மாதிரியே நம்ம அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதுசா ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. தயவு செஞ்சு வாங்காதீங்க. அதுவும் இன்னைக்கு வேண்டாம். புக் பண்ணாதீங்க. புதுசா ஒருத்தவங்க வந்து நகை வாங்கலாம். அதுவும் இன்னைக்கு வேண்டாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்குறது, அப்புறம் வந்து மனை பார்க்கறது, இடத்த பார்த்துட்டு வர்றது, இது மாரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு இந்த சந்திராஷ்டம நேரத்தில போனீங்கன்னா, பயணங்கள் தோல்வி வரும்னு ஒரு சாஸ்திரம் அப்படி இருக்கு. அது நெறைய அனுபவமாக ஈவன் எங்களுக்கு கூட அந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ எந்த சந்திராஷ்டமமான ஜோசியராக இருந்தாலும் அவங்களையும் விட்டு வைக்கிறதில்ல. ஸோ நீங்க வந்து கூடுமான வரை இந்த சந்திராஷ்டம தினத்தில சுப காரியங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இன்னைக்கு கடவுளை மட்டும் பிரார்த்தியுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு வந்து எந்த கடவுளை வணங்கலாம் அப்படின்னு பார்க்கறச்ச, இன்று ஐயப்பனை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் ஆட்சி புரிகின்றார். பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மையை தருகின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானும் உபஜய ஸ்தானத்தில் வீற்றுக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக குறுகிய தூர பயணங்களால் லாபங்கள் உண்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிரிவுலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு ஆர்டர்கள் கிடைக்கும். புதிய புதிய நட்புகள் கிடைக்கும் இன்னைக்கு. அவங்களாலேயும் உங்களுக்கு பல விதங்களிலும் ஏற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் உண்டு. உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி அப்படின்ற அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சூரிய பகவான். அவரு விரயஸ்தானத்துல வீற்றிருந்தாலும், கொஞ்சம் கணவன், மனைவி உறவில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். இல்லைன்னா மனைவியால் கணவனுக்கும், கணவனால் மனைவிக்கும் சிறு சிறு செலவுகள் வந்து போகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால கூடுமான வரை வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். ஏன்னா சந்திராஷ்டமம்னாலே உங்களுக்கு தெரியும், மனம் குழப்பங்கள் ஏற்படும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அதாவது பயணங்கள் மேற்கொள்வதோ அல்லது ஒரு முக்கியமான முடிவுகளை எடுப்பதோ மகர ராசியில் அதுவும் குறிப்பாக உத்திராடம் மற்றும் திருவோண நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு. இன்று நீங்கள் வந்து எந்த கடவுளை வணங்கினால் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மன் வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்
நீலம் மற்றும் கருப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசி அதிபதி யாருன்னா குரு பகவான் தான். ரொம்ப அருமையாகவே வீற்றிருக்கிறார். அவர் வந்து 2வது இடம் என்று சொல்றாங்கல்ல, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல நல்ல ஒரு நிலையில இருக்கிறதுனால நிச்சயமாக பணவரவு இன்னைக்கு நல்லபடியாக வந்து சேரும். இன்றைய தினத்தில் அதுவும் தொழில் ஸ்தானத்துல செவ்வாயும் சுக்கிரனும் இணைந்து இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையும் நல்ல ஒரு புகழும் நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய தனாதிபதி அப்படின்ற சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் அவர் 10ல் போய் இருக்கிறதுனால நிச்சயமாக ஒரு பணம் வந்தாலும் செலவு கம்மியாகவும் அந்த பணத்தை வந்து சேமிக்கக்கூடிய ஒரு நிலையும் டெபாசிட்டும் செய்வதற்கும் இன்று உகந்த காலமாக உள்ளது. உங்களுடைய விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ரொம்ப சிக்கனமாகவும் நீங்களும் நடந்துப்பீங்க. இன்றைய தினத்தில் தம்பதிகளிடையே அப்படின்னு பார்க்கறச்ச சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். கொஞ்சம் அவர்களிடம் பொறுமையாகவும் விட்டு கொடுத்தும் சென்று வந்தீர்கள் என்றால் பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழுங்க. இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதாவது உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவானும் இருப்பதனால கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். இந்த அலைச்சல்கள் இருந்தாலும் நிச்சயமாக நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. அதாவது பணவரவுக்கு ஏற்றமான ஒரு நிலை உண்டு. உங்களுடைய லாபஸ்தானத்தில் அதிபதியும் யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, அதில் லாபஸ்தானத்திலே சூரியன் மற்றும் புதன் பகவானும் இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பொதுவாகவே உபஜயஸ்தானத்தில் கிரகங்கள் இருந்தால் மிக சிறப்பு. இதன் காரணமாக பண வரவு, இந்த கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆட்டிடியூடு இதெல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை தருகிறது. உங்களுடைய தந்தையார் வழி உறவினரில் நல்ல ஒரு இணக்கமும் அற்புதமான ஒரு உறவு முறையும் உங்களுக்கு நிகழும். இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவது, குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வது இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்குறச்ச சிவபெருமானை மனதார தியானம் செய்யுங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 3ங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.